திருப்புகழ் 664. வதன சரோருக நயன சிலீமுக வள்ளி புனத்தில் நின்று வாராய் பதி காதம் காதரை காது அறை காதம் காது அறை ஒன்றும் ஊரும் வயலும் ஒரே இடை என ஒரு கா இடை வல்லபம் அற்று அழிந்து மாலாய் மடலேறும் காமுக எம்பிரானே இதவிய கான் இவை ததை என வேடுவன் எய்திடும் எச்சில் தின்று லீலாச்சலம் ஆடும் தூயவன் மைந்த நாளும் இளையவ மூதுரை மலை கிழவோன் என வெள்ளம் எனக் கலந்து 100,000 பேதம் ஜாதம் ஒழிந்தவாதான் கதை கன சாப திகிரி வளை வாளோடு கை வசிவித்த நந்தகோபால மகீபன் தேவி மகிழ்ந்து வாழ கயிறொடு உலூகலம் உருள உலாவிய கள்வன் அறப்பயந்து ஆகாய கபாலம் பீர நிமிர்ந்து நீள விதரண மாவலி வெறுவ மகாவிரத வெள்ள வெளுக்க நின்ற நாராயண மாமன் சேயை முனிந்த கோவே விளை வயலூடு இடை வளை விளையாடிய வெள்ளிரகற்கு அமர்ந்த வேலாயுதமேவும் தம்பிரானே வேலாயுதமேவும் தேவர்கள் தம்பிரானே. வதன சரோருக நயன சிலீமுக வள்ளி புனத்தில் நின்று வாராய் பதி காதம் காதரை ஒன்றும் ஊரும் வயலும் ஒரே இடை என ஒரு காவிடை வல்லபமற்ற அழிந்து மாலாய் மடலேறும் காமுக எம்பிரானே இதவிய காணிவை ததை என வேடுவன் எய்திடும் எச்சில் தின்று லீலாச்சலம் ஆடும் தூயவன் மைந்த நாளும் இளையவ மூதுரை மலை கிழவோன் என வெள்ளம் எனக் கலந்து 100,000 பேதம் ஜாதம் ஒழிந்தவாதான் கதை கன சாப திகிரி வளை வாளொடு கை வசிவித்த நந்த கோபால மகீபன் தேவி மகிழ்ந்து வாழ கயிறோடு உலூகலம் உருள உலாவிய கள்வன் அறப்பயந்து ஆகாய கபாலம் பீர நிமிர்ந்து நீள விதரண மாவலி வெறுவ மகாவிரத வெள்ள வெளுக்க நின்ற நாராயண மாமன் சேயை முனிந்த கோவே விளை வயலூடு இடை வளை விளையாடிய வெள்ளி நகர்க்கு அமர்ந்த வேலாயுதமேவும் தேவர்கள் தம்பிரானே வேலாயுதமேவும் தேவர்கள் தம்பிரானே நாளும் இளையவ. கௌமோதகி என்ற கதாயுதமும் பெருமை பொருந்திய சாரங்கம் என்ற வில்லும் சுதர்சனம் என்ற சக்கராயுதமும் பாஞ்சசன்யம் என்ற சங்கமும் நாந்தகம் என்ற வாளும் ஆகிய பஞ்சாயுதங்களை கரங்களில் தரித்தவரும் நந்தகோபாலன் என்ற கோகுலத்து அரசனுடைய தேவியாகிய யசோதை மகிழ்ந்து வாழ உரலோடு கயிற்றினால் கட்டப்பட்டு அந்த உரலோடு உரலை இழுத்து உலவினவரும் வெண்ணெய் பால் தயிர் திருடி உண்டவரும் பார்த்தவர்கள் மிகவும் பயப்படும்படி ஆகாயத்தின் முகடு கிழியும்படி நிமிர்ந்து நீண்டு கொடையில் சிறந்த மகாபலி சக்கரவர்த்தி அச்சமுற மகாசீல வாமனனாய் பகிரங்கமாய் எதிரில் நின்றவரும் ஆகிய நாராயணமூர்த்தியின் புதல்வனாகிய பிரம்மதேவரை கோபித்த தலைவரே விளைகின்ற வயலில் சங்குகள் தவழ்ந்து விளையாடுகின்ற வெள்ளிக்கரத்தில் வீற்றிருக்கும் வேலாயுதரே தேவர்கள் விரும்பும் தனி பெரும் தலைவரே நாளும் இளையவா முகம் தாமரை போலவும் கண் அம்பு போலவும் உடைய வள்ளிநாயகியின் திணைப்புனத்தில் போய் நின்று வள்ளியே என்னுடன் வருவாயாக எனது ஊராகிய திருத்தணிகை இங்கிருந்து 25 மைல்தான் காதம் என்பது 10 மைல் 2.5 காதம் 2.5 காதம் என்பது 25 மைல் காதம் காது அறை 2 ஊருக்கும் இடையில்
ஒரே ஒரு வயல்தான் இருக்கின்றது என்றெல்லாம் கூறி வள்ளியை சந்தித்த அந்த சோலையில் உமது வலிமை தொலைந்து அழிந்து வள்ளி மீது இச்சை பூண்டவனாய் மடல் ஏறும்படி மோகம் கொண்டவரே எம்பெருமானே, என்றும் இந்த இறைச்சிகள் இனிப்புள்ளவை என்று கண்ணப்ப நாயனார் கூறி கொடுத்த எச்சில் கரியை தின்று வேடுவன் எய்திடும் எச்சில் தின்று கண்ணில் உதிரத்தை காட்டி பொய்மையான விளையாடலை விளையாடிய சிவகுமாரரே, லீலாசலமாடும் தூயவன் மைந்த, எப்போதும் இளையவரே என்றும் மூதுரையாம் திருமுழாற்றுப்படையில் சொன்னபடி மலை கிழவோனே என்றும் துதி செய்து ஓதினால் வெள்ளக்கணக்காக வரும் 84,100,000 பேதமான பிறப்புகள் ஒழிந்து விட்டன. இது என்ன அற்புதம், என்ன அற்புதம், அற்புதமோ அற்புதம். இந்த திருப்புகழ் மிகவும் அருமையான சந்தத்தை உடையது, உயர்ந்த பொருள்களை உடையது. இறைவனுடைய திருநாமத்தின் பெருமையை கூறுவது மனப்பாடம் செய்ய தகுந்தது. முருகப்பெருமான் வள்ளியாகிய ஜீவாத்மாவை ஆட்கொண்ட திறத்தை விளக்குவது. இறைவன் ஒளிமயமான திருவுருவை உடையவன். அதில் எலும்பு தோல் உதிரம் கிடையாது. அவன் உருவில் கண்ணப்பருடைய அன்பை சிவகோச்சரியருக்கு காட்டும் பொருட்டு சிவபெருமான் தன் கண்ணில் உதிரம் வருமாறு திருவிளையாடல் புரிந்தார். இறைவனுடைய இந்த பொய்மையான திருவிளையாடலை லீலாச்சலம் என்று குறிக்கின்றார். என்றும் இளையாய் அழகியாய் மூதுரை திருமுழாற்றுப்படையை குறிக்கிறது. திருமுழாற்றுப்படையில் பழமுதிர் சோலை மலைக்கிழவோனே என்று வருவதை நக்கீரதேவநாயனாரின் வாய்மொழியை அருணகிரிநாதர் இங்கு குறிப்பிடுகின்றார். வெள்ளிகரத்தில் வாழும் வேலாயுதரே, உமது நாமங்களை சொன்னவுடன் இப்பிறவிகள் ஒழிந்தன. பிறவிகள் ஒழிக்க பிறவி பெருங்கடலை தாண்ட இத்திருப்புகள் ஒன்றே போதும். கலப்பு சந்தம் மிகுந்த இத்திருப்புகள் ஒன்றே பிறவி பெருங்கடலை அழிக்க வல்ல புனையாகும்.